குலதெய்வ வழிபாடு அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாகும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு. நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வமே குலதெய்வம் ஆகும். நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்ப வகைகளுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. நம்முடைய வீட்டில் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டுத்தான் ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குலதெய்வ வழிபாடு முதலில் செய்துவிட்டு அந்த காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் வெற்றியடையும். மேலும் வருடந்தோறும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபடுவதால் நன்மைகளும் சந்தோஷங்களும் குடும்பத்தில் நிலவும் என்பது உண்மை. நீங்கள் எந்த சுபகாரியங்கள் செய்யும் முன் குலதெய்வத்தை நேரில் தரிசிக்க முடியாவிட்டாலும் ஒரு தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டின் வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டு உங்கள் வீட்டிற்கு எந்த திசையில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை மனதுக்குள் துதித்து கொண்டே தேங்காயை உடைத்துவிட்டு நீங்கள் செய்ய போகும் சுபகாரியத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக குலதெய்வம் உங்களை எப்போதும் பாதுகாக்கும். இதை குலதெய்வ ஆலயத்திற்கு தொலைதூரத்தில் இருப்பவர்கள் செய்யலாம். மற்றபடி குலதெய்வ ஆலயங்களுக்குள் அருகில் இருப்பவர்கள் கட்டாயம் எந்த சுபகாரியங்கள் செய்வதற்கு முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்தால்தான் நன்மை. பங்குனி உத்திரம் நாளில் குலதெய்வத்தை வழிபட்டால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாதம் தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு. குலதெய்வம் கோவில்களான காவல் தெய்வங்கள் என அழைக்கப்படும் கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று சென்று வழிபடுவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகையின் போதும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்றும் மேற்கொள்வார்கள். இதில் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும். இந்த ஆண்டு 25/3/2024 பங்குனி உத்திர நட்சத்திர நாள் ஆகும். மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதுடன் பங்குனி உத்திர நாளில் சென்று வழிபடுவது மேலும் நல்ல நற்பயனை பெற்றுத்தரும். பங்குனி மாத பௌர்ணமியில் குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை தரிசித்து வாருங்கள். வழக்கமாக உங்கள் முன்னோர்களால் செய்யப்படும் பூஜைகள் அபிஷேகங்கள் செய்து பொங்கலிட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையாக வழிபட்டால் புண்ணிய பலன்களோடு முன்னோர்களது ஆசையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வழிபாடு முடித்ததும் அங்கேயே சமைத்து பந்தி போட்டு பரிமாறி வீடு திரும்புவதும் குலதெய்வத்தை திருப்திப்படுத்தும். பங்குனி உத்திரத்தன்று வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வசிப்பவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தினால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வத்தை படையலிட்டு மனமுருகி வழிபாடு செய்யலாம். குலம் சிறக்க, குடும்பம் மேன்மை பெறவும் குலதெய்வத்தை மகிழ்விக்க பங்குனி உத்திர நாளே நல்ல நாள். ஒருவரது குலத்தை வழி வழியாக பாதுகாக்கும் வலிமையும் சக்தியும் குலதெய்வத்துக்கே உண்டு. மேலும் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் முக்கிய விரத நாளாக கடைபிடிக்கப்படுவது வழக்கம். அதிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பாகும். இவற்றில் தை மாத பௌர்ணமி தை பூசமாகவும், வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகமாகவும், பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரமாகவும், கார்த்திகை மாத பௌர்ணமி திருக்கார்த்திகையாகவும் கொண்டாடப்படுகின்றன. பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும். ஆனால் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்குரிய ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும். பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும். அதாவது தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வருவது பங்குனி. அதே போல் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரம். இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் 12 கரங்களை உடைய முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது. பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள், மகோற்சவம், பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம். பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் 24ஆம் தேதியே துவங்கியிருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குகின்றன. ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாளில் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்காக திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மார்ச் 25ஆம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் உள்ளன.
இதனால் மார்ச் 25ஆம் தேதியே தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டும். பங்குனி உத்திரத்தன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து இரவில் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு மார்ச் 24ஆம் தேதியே உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் துவங்கி விடுவதால் மார்ச் 24ஆம் தேதி இரவு எளிமையான உணவு அல்லது பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம். மார்ச் 25ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர வேண்டும். முடிந்தவர்கள் மார்ச் 25ஆம் தேதி இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். முடியாதவர்கள் அன்று மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இவ்வாறு விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். 2வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணைவதைத்தான் பங்குனி உத்திரம் என்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பும் இணைந்துள்ளது. அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி 12ஆம் தேதி என்று கூடி வருகிறது. அனைத்தும் 12 என முருகனுக்குரிய எண்ணில் வருவதால் இது மிகவும் விசேஷமான ஒரு நாளாகும். மார்ச் 25ஆம் தேதி காலை 10:23 முதல் பகல் 3:02 வரை இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் வருகிறது. அதனால் இந்த சமயத்தில் விரத வழிபாடு செய்வது பல மடங்கு அதிக பலனை தரும். அதோடு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் திங்கட்கிழமை இணைந்து வருவது மற்றொரு விசேஷமாகும். பங்குனி உத்திர விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த நாளில் பக்தர்கள் பலரும் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கமும் உள்ளது. இந்த நாளில் திருப்பதியில் உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளங்களில் நீராடினால் மறுபிறவி ஏற்படாது என்பது பத்மபுராணம் சொல்கிறது. மார்ச் 25 பங்குனி உத்திரத் நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் முருகன் படம் அல்லது சிலையும் சுத்தம் செய்ய வேண்டும். வாசலில் கோலமிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். முருகன் விக்கிரகம், வேல் ஆகியவை வைத்திருப்பவர்கள் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் எளிமையாக அபிஷேகம் செய்யலாம். எதுவும் முடியவில்லை என்றால் சுத்தமான தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அதற்குரிய சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்யலாம் அல்லது வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யலாம். எளிமையாக வெற்றிலை, பாக்கு, 2 வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம். முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபடலாம். நாள் முழுவதும் உபவாசம் இருந்து வேண்டுதல், குறைகள் என எதை சொல்லி முறையிட்டாலும் முருகனின் நினைவிலேயே இருங்கள். கிரகணத்தின் போது உங்களின் வேண்டுதல்களை ஒரே ஒரு முறை மனமுருகி முருகனிடம் சொல்லுங்கள்.